நானும் இது வரைக்கும் நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. அதுலேயே எடுத்த வீடியோலேயே இது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ. அப்படி எனக்கு இது என்ன ஸ்பெஷலான வீடியோன்னா, காலையில் எப்போயும் போலவே நான் காய்கறி செடி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு தெரியாது இன்றைக்கி நாள் ரொம்ப ஸ்பெஷலாக போகுதுன்னு. பாப்பாவங்களை வழக்கம் போல் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுட்டு என்னோடய கடைசி செக்கப்புக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போ செக்கப்பில் பனிக்கூட நீர் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏற்கனவே கொஞ்சம் துடிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. அதை சொல்லிகிட்டு இருந்தேன் 2-3 தடவை போய் இடையில செக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அன்றைக்கும் நான் போயிருந்தப்போ அந்த தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நார்மல் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா சி செக்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இன்னும் எனக்கு ஒரு 7-8 நாள் இருந்தது. அப்புறம் அப்போவே அவசர அவசரமாக சரின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டே வந்துடலான்னு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு கொஞ்ச நேரம் கழித்து முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா குழந்த பிறந்துருச்சு. இந்த வீடியோ எனக்கே தெரியாது. இது நான் இப்போ எடிட் பண்ணப்போ தான் அன்னைக்கு எடுத்திருக்கேன் இந்த வீடியோ அப்படிங்கிறது. அந்த டேட்டை வச்சு தான் நான் பார்த்தேன். அதை பார்க்குறப்பயே திரும்ப என்னமோ அந்த நாளுக்குள்ளே திரும்ப போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளில் அப்படியே மரம் ஃபுல்லாக நிறைய அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கிட்டு இருந்தது. பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறப்ப இந்த பழம் ஃபுல்லாக பழுத்து இதெல்லாம் ஃபுல்லாகவே சாப்பிட்டே முடிச்சாச்சு. அந்தளவுக்கு கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இப்படியே அடுத்து நம்ம கார்டன் வீடியோக்குள்ளே வந்துடலாங்க. மரம் ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குது. இதோட அழகை பார்க்குறதுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்க்கலாம் போல் இருந்தது. அது போக நம்ம பீக்கஞ்செடியில் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக காய் தான். நல்லா குட்டி குட்டியாக இருந்தது. எல்லாமே பறிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக ஆயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஃபுல்லாக பெருசாகிருச்சு. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் 1 வாரம் போச்சுனாலே பெருசாகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே இன்றைக்கி எடுத்துடலாம். அது போக ஃபுல்லாக மேலெல்லாம் அந்த சீதாமரமே பார்த்திங்கன்னா தாங்காத அளவுக்கு மேலே ஃபுல்லாக படர்ந்து போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா குண்டு குண்டாக இருக்குதுன்னு. நம்ம நீலக்காய் வாங்கினோம்னா அதில் சதைப்பிடிப்பு அந்தளவுக்கு இருக்காதுங்க. இந்த மாதிரி குட்டை ரகம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு சதைப்பிடிப்பாக இருக்கும். கடையிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாதிரி காய் ரொம்ப நல்லா இருக்கும். கீழே இருக்கிறத அப்படியே நம்ம விதைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காயை ஃபுல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதெல்லாம் இனி விட்டு வச்சோம்னா முத்திரும். ஆனால் இந்த நாட்டுக்காய் பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். நம்ம முத்திருச்சோ என்னவோன்னு நினைப்போம். ஆனால் உள்ளே நீங்கள் அறுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அவ்வளோ பஞ்சாட்டம் இருக்கும். வழக்கமாக பீக்கங்குடியெல்லாம் போட்டிருந்தோம்னா ஏகப்பட்ட காய் ஒட்டு மொத்தமாகலாம் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஒரே இதாக குழம்பு இந்த மாதிரி கடையிலே வைக்காமல் ஸ்கூலுக்கெல்லாம் பாப்பாங்களுக்கு இந்த காயை நம்ம சின்னதாக அறுத்து வணக்கிட்டு அதுலேயே சாப்பாடு போட்டு செஞ்சு பீக்கங்காய் சாப்பாடு மாதிரி கொடுத்து விடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. இந்த இது எடுக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லாக நல்லா பச்சை பசேல்னு நல்லா இருந்தது. இப்போலாம் அடிக்கிற வெயிலுக்கு திரும்ப செடி போடணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது. அந்தளவுக்கு வெயில் சாத்துன்னு சாத்துது. பத்தாவதுக்கு இந்த காற்று வேறங்க, அதுக்கு மீறி காற்று. இப்படி காற்று அதிகமாக அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த அஸ்வினி பூச்சி இதெல்லாமே வரும். அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் இது பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கொடி. வெள்ளரிக்காய் நல்லாவே இதில் மேலே வரைக்கும் நிறைய காய் வச்சுருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வெள்ளரி போட்டு எடுத்தது. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.